இந்த ஞாயிறு வந்திருக்க ஒவ்வொரு பிதாவுக்கும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது: தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுங்கள். ஆமென். இது ஆண்டவரை நாம் ஆராதிக்க நேரம். ஆண்டவரை நாம் இப்போ வரவேற்கும் விதமாக எக்காலம் மூது நாம் அல்லேலூயா என்று சொல்லி நம் தேவாதி தேவனை நாம் வரவேற்போம். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்முடைய முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும் நம் தேவாதி தேவனை பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஒரு கீர்த்தனை பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தூயா 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 சர்வ வல்லநாதர். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் என்றென்றும் நாம் சேனைகள் கர்த்தர் பரிசுத்த தேவதூதர் பாடுவது போல இந்த கால வேளையில் ஆண்டவர் நாம் துதித்து நம் ஆண்டவரை துயாதி துயிரே என்று சொல்லி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் தெரியல காணப்பட்ட லிரிக்ஸ் எங்களோடு கூட சேர்ந்து பாடி நம்முடைய தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். same God. He was same yesterday
and He is the same God today, and He'll be the same God for tomorrow also. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய மூதாதையர்கள், நம்ம வேதத்தில் பார்க்கிற மூதாதையர்கள் தொழுது கொண்ட அதே ஆண்டவர், அவரையே தான் இன்றைக்கும் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். எஸ், He is the same God who was the God of Jacob. He is the same God who was the God of Moses. Come, let's worship our God Almighty and praise His name. I'm calling on the God of Jacob, whose love endures through generations. I know that you will keep your covenant.
ரட்சகராக இருக்கிறீரப்பா. Lord, you are our savior. என்னோட சேவியர் நீங்க தான்ப்பா, என் ரட்சகர் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்ல போறோம், சரண்டர் ஆக போறோம். அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், சரண்டர் ஆக போறோம், அர்ப்பணிக்க போகிறோம். இசை வாசிக்கிறவர்கள் கூட ஒரு நிமிஷம் ஆத்துமால இருந்து இந்த 4 வரியை மாத்திரம் சொல்லலாமா? இருதயத்துல கை வச்சுட்டு சொல்ல போகிறோம். நான் உம்மை தேடுவேன், நான்
சொன்னதுபடி I will put you first Lord. ஆண்டவர் கிட்ட சொல்லலாம், ஆண்டவர் நான் உங்களை முன்னாடி நிறுத்துறேன்ப்பா. God first, people next. நான் உங்களை முன்னாடி நிறுத்துறேன்ப்பா. நான் உங்களை முன்னாடி நிறுத்துறேன்ப்பா. நான் உலகத்தின் பின்னாடி ஓடாதபடி, மனிதர்கள் பின்னாடி ஓடாதபடிக்கு நான் உங்களுடைய பாதத்துல அமர, நான் உங்க முகத்தை தரிசிக்க எனக்கு உங்க கிருபையை தாங்கப்பா. இந்த உலகம் என்னை பிடித்து இழுக்கிறது, இந்த உலகம் என்னை பிடித்து இழுக்கிறது அப்பா. இந்த உலகத்தின் பிடியிலிருந்து நான் என்னை காத்து கொண்டு உங்க சமூகத்துல ஓடி வர தேவனாகிய கர்த்தர் எனக்கு நீர் உதவி செய்வீராக. Help me to plan my day, Lord. Help me to plan my day. Help me to plan my day, Lord. உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் என்ன நீங்க நடத்துங்கப்பா. இந்த மாதத்துல மீதியான நாட்கள்ல என்ன நீங்க நடத்துங்கப்பா. நான் உங்க பிள்ளை, ஒருபோதும் எந்த இடத்துல நான் வெட்கப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் என் தலையை உயர்த்துவீராக, என் தலையை உயர்த்துவீராக. எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வரும். The help will come from the maker of the heaven and the earth, Lord. We believe you. We believe you, Lord. எங்க எல்லாருடைய தேவைகள், எங்க பிரச்சனைகள், எங்க போராட்டங்கள் எல்லாத்தையும் உங்க சமூகத்தில் நாங்கள் இறக்கி வச்சுட்டோம்ப்பா. எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்குவீங்க. எங்க வயிறே உங்க சமூகத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் நம்பிக்கை நிச்சயத்தோடுப்பா நாங்கள் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்றோம். எங்க குடும்பத்தை, எங்க சபைகளை தேவனாய் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.